இங்கே கோமதி ஒரு பக்கம் பாண்டியன் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த துணியை நாமளே துவைக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் மறுபடியும் அவங்க மனசுக்குள்ளே மீனா சொன்ன விஷயம் ஞாபகம் வந்து, வேண்டாம் இவர் துணியை நம்ம மறுபடியும் துவைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா மறுபடியும் நம்மளை அடிமையாகவே பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியை அப்படியே அவங்க காய போட்டுட்டு அவங்க பாட்டில் வேலையை பார்க்க போயிடுறாங்க. அப்போ பாண்டியனுக்கு இன்னுமே கடுப்பாயிடுது. இங்கே பாரு, துவைக்க வர மாதிரி வந்துட்டு கடைசியில் ஏமாற்றிட்டு போகிறா பாரு, இவ எப்போவுமே நாடகம் போடுறவ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே கடைக்கு போனதுக்கப்புறம் எப்பவும் போல சரவணன் கிட்டையும் கோயிலில் இருந்து ஆர்டர் வந்திருக்கு, அந்த ஆர்டரை கொடுத்துட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அதை கேட்ட சரவணனும் ரொம்ப சந்தோஷமாக அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஆனால் அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி பாண்டியனும், இங்கே பாடுறா, நீ அந்த பொண்ணுக்கிட்ட பழகிறத பற்றியோ பேசுகிறத பற்றியோ நான் எதுவும் தப்பாக நினச்சிக்கல, ஆனால் வேற எந்த முடிவும் பண்ணிடாத, முதல்ல கொஞ்ச நாள் பொறுமையாரு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சரவணன் கிட்ட எடுத்து சொல்லிட்டு இங்கே அவர் பாட்டில் அமைதியாகிறாரு. இப்படி இது ஒரு பக்கம் இருக்குன்னா இன்னொரு பக்கம் தங்கமயிலோட வாழ்க்கையில் பிரச்சனை மேலே பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவங்களும் தான் சம்மந்தப்பட்ட எந்த உண்மையும் இந்த பக்கம் வெளியில் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் அவங்களுக்குள்ளே போட்டு மறைச்சிக்கிட்டு அவங்க பாட்டில் ஒரு பக்கம் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்படி இவங்க பண்ணுற ஒரு விஷயமே சரவணனை விட்டு இவங்க பிரிஞ்சு போகிறதுக்கான தூரத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கு. இப்படி இது ஒரு பக்கம் இருக்குன்னா இன்னொரு பக்கம் பாண்டியனும் மத்தியானம் சாப்பாட்டுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாரு. வீட்டுக்கு வந்து இங்கே எப்பவும் போல சாப்பிட்றதுக்கு அவரே பார்சலாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு கோமதியை வெறுப்பேற்றுறதுக்குன்னே சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாரு. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க கோமதியும் இது எப்பவும் வீட்டில் நடக்கிறதானே அப்படின்ற மாதிரி அவங்களும் கேஷுவலாக அதை பெருசாக கண்டுக்காம இருந்திருப்பாங்க. இன்னொரு பக்கம் அப்பத்தாவும் அரசிக்கிட்ட, அரசி நீயும் நானும் கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ஒரு பக்கம் கோயிலுக்கு ஏற்கனவே இங்கே நம்ம குமாரையும் வர வச்சு அதே நேரத்தில் அரசியும் கூட்டிகிட்டு போயிட்டு இவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்படி இவங்க ஒரு பக்கம் அரசியை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அதே நேரம் பாண்டியன் மட்டும் தான் வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க கோமதியும் இவரை பார்த்துக்கிட்டு இருந்தால் எதுவுமே சரி வராது, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த பக்கம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மற்றவங்களுக்காக. ஆனால் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்க பானை கொஞ்சம் டேமேஜாக இருக்கிறதுனால மேலே ஏற்கனவே ஒன்று புதுசு எடுத்து வச்சோம்ல அதை எடுத்து யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்களும் மேலே ஏறி அந்த பானை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போது அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் சின்ன சின்ன பாத்திரத்தை உருட்டுற சவுண்டு கேட்குது. அப்போ இதை பார்த்துட்டு இந்த பக்கம் பாண்டியனும், இந்த மாதிரி மனுஷன் வீட்டுக்கு வந்தால் கூட நிம்மதியாக இருக்க முடியல, எப்போ பார்த்தாலும் பாத்திரத்தை போட்டு அடிக்கிறது உடைக்கிறது, இந்த மாதிரி மனுஷன் மேலே இருக்க கோபத்தை பாத்திரத்து மேலே தான் காட்டுவாங்க போல இருக்குன்ற மாதிரி அவர் கடுப்பாயிட்டு இருக்காரு. அதே நேரம் இங்கே கோமதியும் அந்த பாத்திரத்தை எடுக்கும்போது அப்படியே சேர்ல இருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. அவங்க விழும்போது இங்கே மேலே இருந்து ஒரு 4-5 பாத்திரமா அவங்கள சுற்றி பயங்கரமாக வந்து சத்தத்தோடு விழுகுது. ஆனால் இதையெல்லாம் கேட்ட பாண்டியனும், மறுபடியும் நாடகத்தை போட ஆரம்பிச்சிட்டாளா, அடுத்து என்ன நாடகம்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபத்தோடு அவரும் முறைச்சிக்கிட்டு கை கழுவிட்டு அங்கேருந்து எந்திக்கிறாங்க. அதே நேரம் இங்கே கோமதியும் கீழே விழுந்து அடிப்பட்டதில் பயங்கரமாக வலிச்சதுனால தான் அவங்களும் என்னங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் அதை கேட்டும் பாண்டியன் கேட்காம வாண்டடாக கோமதி நடிக்கிறா, இவன் நடிப்பெல்லாம் நம்ம நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி கோமதி அங்கேயே விட்டுட்டு அவர் பாட்டில் கிளம்பி போயிடுவார். அதே நேரம் கோமதியும் வீட்டில் யாரும் இல்லாததுனால இங்கே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இப்படி அவங்க மயக்கத்துக்கு போனதுக்கப்புறம் இங்கே வீட்டில் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் ராஜ் மட்டும் கிளாஸை முடிச்சுட்டு எப்பவும் போல் வீட்டுக்கு வரும்போது என்ன வீட்டில் யாரையுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் பார்க்கலான்னு போய் பார்ப்பாங்க. பார்த்தா அங்கே கிச்சனில் கீழே விழுந்து கோமதி மயங்க கிடப்பாங்க. இதை பார்த்துட்டு அவங்க பதறி போயிட்டு கதிருக்கு ஃபோன் பண்ணி கதிரை வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லி கோமதியை வேகமாக இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சொல்லப்போனால் கோமதி கீழே விழுந்ததில் தலையில் லைட்டாக அடிபட்டிருக்கும். அதனால அவங்களுக்கும் தலையில் பயங்கரமாக ஒரு கட்டையும் போட்டு அதே நேரம் அவங்க அடிபட்டதில் பயங்கரமாக அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. கால்லையும் சின்னதாக ஒரு ஃப்ராக்சர் ஆகிருக்கும். இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கோமதிக்கான ட்ரீட்மெண்ட்டும் நடக்க ஆரம்பிக்குது. அதே நேரம் கதிரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நடந்த விஷயத்தை பற்றி எல்லார்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அதில் இந்த பக்கம் யாருக்கும் தெரியாத உண்மை என்னென்னா, இங்கே கரெக்டாக கோமதி கீழே விழும்போது பாண்டியன் வீட்டில் இருந்தது தான், அது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் பாண்டியனுக்கு இந்த விஷயம் போனதுக்கப்புறம் அவருக்கு செம்ம ஷாக் ஆகுது. அப்போனா நான் கரெக்டாக வீட்டில் இருந்து கிளம்பும் போது கோமதி கீழே விழுந்திருக்கா, நான் தான் அவன் நடிச்சிட்டான்னு சொல்லி நினச்சிட்டு இப்படி அவளை அனாதையாக விட்டுட்டனே அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் செம்ம ஷாக்கோட அப்படியே முழிக்கிறாரு. முழிச்சவர் சரவணன் கிட்ட, சரவணா கடையை பூட்டிட்டு வா, நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவரும் ஆட்டோவை பிடிச்சி ஹாஸ்பிட்டல் போயிடுவார். அங்கே போய் பார்த்தா இந்த பக்கம் கோமதிக்கு தலையில் கட்டு போட்டு ஃப்ராக்சர் ஆனதுக்காக எல்லா கட்டையும் போட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுருப்பாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இங்கே நம்ம பாண்டியனும், கோமதி என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி இங்கே கோமதியை பார்த்து மன்னிப்பு கேட்க போவாங்க. ஆனால் கோமதி ஒரு வார்த்தை கூட பேசாமல் பாண்டியனை பார்த்து ஒரு முறைச்சிட்டு, சொல்லப்போனால் நான் செத்தா கூட உங்களுக்கு கவலை இல்லை, அந்த அளவுக்கு நான் நடிக்கிறேன்னு நினச்சி என் மேலே இப்படி ஒரு தப்பான எண்ணத்தை வச்சுருக்கீங்களே, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன என்கிட்ட பேசாமல் இருக்கிறது, நான் இனிமேல் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோமதி வேதனையோடு இருக்காங்க. அப்போ வேற வழி இல்லாமல் பாண்டியனும் கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. தான் பண்ணது பெரிய தப்பு, இந்த மாதிரி கோமதி பண்ண எல்லா விஷயமும் தப்புன்னு சொல்லி நான் அவளை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டேன். ஏன் இப்போ கூட அவள் கீழே விழுந்திருந்த விஷயத்தை கூட நான் யோசிக்காம நான் பாட்டில் சுயநலமாக அங்கேருந்து கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் பண்ண விஷயத்தை என் பசங்க கிட்ட நான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இந்த பக்கம் அங்கே இருக்கிற கதிர், ராஜி, அங்கே வந்திருக்க சரவணன் சொல்லி எல்லாருக்கிட்டையும் ஏன் மேலே தானே தப்பு, நான் அம்மா மறுபடியும் நடிக்கிறான்னு சொல்லி
அப்படின்னு நினச்சிட்டு அவள் கீழே விழுந்ததை கண்டுக்காமல் போயிட்டேன், நான் தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பழி அவர் ஏற்றுக்கிறாங்க. சொல்லப்போனால் அவர் பண்ண தப்ப அவரே ஏற்றுக்கிறாரு. ஆனால் இதை கேட்ட எல்லாருக்கும் பாண்டியன் மேலே செம்ம காண்டாகுது. இன்னும் கொஞ்ச நேரம் ராஜி மட்டும் வராமல் விட்டுருந்தா அப்படின்னா கண்டிப்பாக அம்மாவோட உயிரே போயிருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஆளுக்கு பாண்டியனை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவரும் வேறு வழி இல்லாமல் அவங்க பேசுகிற திட்டுகளையும் வாங்கிக்கிட்டு இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் சரியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க கோமதியை பார்த்து சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.